ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து வர வைக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து யோசிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொத்து எல்லாமே வந்து விஜய் பேரில் வந்து போனால் அப்போ வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து சொத்துக்காக தான் வந்து வந்திருக்கோம், சொத்துக்காக பணத்துக்காக தான் வந்து வந்திருக்கோம். அப்போ வந்து நமக்கு வந்து தேவையானதை வந்து நம்ம வந்து அங்கே விட்டுட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்குமே, தேவையில்லாமல் வந்து பண்ணிட்டோமே இப்போது, தேவையில்லாமல் வந்து ஓடாமல் இருந்திருந்தா அந்த வீட்டிலே வந்து இருந்திருந்தா சொத்து வந்து யார் பேரில் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறது, அந்த வீட்டிலேருந்து வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து கண்டு கூட வந்து மாட்டேன்றாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்து வந்தாங்க. என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆள் இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, ஆனால் என்னை வந்து கேட்கறதுக்கு வந்து ஆள் இல்லை. அப்போ வந்து என்னை வந்து கேட்குற மாரி, என்னை வந்து மதிக்கிற மாரி வந்து ஒரு ஆள் வந்து வேணும். அது யார்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா மல்லி. அந்த மல்லிய வந்து இப்போ வந்து எனக்கு வந்து உடனே வந்து வேணும். மல்லி வந்து வேணும், மல்லி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சொத்தெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து போதே, விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து இழுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ மல்லி வந்து வேணும், மல்லி வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து சுத்திட்டுருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே, மறுபக்கத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேரும் இருக்கிற மாரி வந்து ஒரு ஆல்பம் வந்து இருந்தது. அந்த ஆல்பம்ம வந்து நான் வந்து எடுத்து பார்க்குறேன் அப்படின்ற ஒரு பேர் வழியில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுடர் என்கிற ரேணுகா அந்த அ ஆல்பத்த வந்து உடைச்சுட்டாங்க. ஏற்கனவே வந்து இவங்க தான் வந்து இந்த ஆல்பத்த வந்து உடைச்சுட்டாங்களே அப்படின்ற மாரி வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப ஆசையா வந்து விஜயே வந்து மல்லி வந்து விலகி விலகி போற டைம்ல வந்து அந்த ஆல்பத்த வந்து வீட்ல வந்து மாட்டிட்டு, "மல்லி இது வந்து பார்த்தியா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்குல்ல" அப்படின்ற மாரி வந்து செயின்ல வந்து போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆல்பம் வந்து மாட்டுறது, ஃப்ரேம் போட்டு மாட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டுருந்தாங்க. சரி, ஓகே, ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயத்த தான் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அதில வந்து பார்த்தோன்னா, அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குதூகலமான விஷயத்த வந்து இந்த சுடர் வந்து பண்ணி விட்டுட்டு வந்து போயிட்டா. இப்போ வந்து மறுபடியுமே வந்து அந்த சீன வந்து ரீக்ரியேட் வந்து பண்றாங்க நம்ம விஜய் இருந்துட்டு. எப்படியாச்சும் வந்து அந்த ஆல்பத்த வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து புதுப்பிச்சு, அந்த ஆல்பத்த வந்து மறுபடியும் அந்த ஃப்ரேம் போட்டு அந்த வீட்ல வந்து மாட்டணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருந்தாரு விஜய். அன்னைக்கு வந்து உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து நான் வந்து அத வந்து சரி பண்ணி ஒரு நிலையா வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்படின்ற மாரி வந்து விஜய் வந்து சொல்ல வராரு. நம்ம மல்லி இருந்துட்டு வழக்கம் போல வந்து வீட்ட, வாசல் எல்லாத்தையுமே வந்து பெருக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, பெருக்கிட்டு இருக்கும்போது வந்து என்னடா புதுசா வந்து செவுத்துல வந்து ஃபோட்டோ இருக்கிற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நம்ம மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேரும் இருக்கிற மாரியான ஒரு ஃப்ரேம் வந்து மாட்டி வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்த உடனே வந்து மல்லிக்கு வந்து யோசனை வந்துருச்சு. ஏற்கனவே வந்து இந்த ஃப்ரேம தானே வந்து உடைச்சு போட்டாங்க இவங்க. மறுபடியும் வந்து எப்படி வந்து இந்த ஃப்ரேம் வந்து வந்தது அப்படின்ற மாரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு தாட் வந்து வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா, நம்ம அந்த மல்லி இருந்துட்டு அந்த ஃப்ரேம வந்து கையில எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. ஐயோ! எவ்வளோ அழகா இருக்கோம். நாங்க வந்து இந்த ஃபேமிலியா தான் வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா சென்டர்ல வந்து இந்த ரேணுகா வந்து வந்துட்டாளே அப்படின்ற ஒரு ஒரு சின்ன துளியளவு கூட வந்து அந்த மாரியான ஒரு எண்ணத்த கூட வந்து உண்டாக்கிக்கல நம்ம மல்லி இருந்துட்டு. அவங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்த தான் மட்டுமே தான் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்களே தவிர, கடைசி வரைக்குமே வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து விலகி போணும்னு தான் வந்து நெனச்சிட்டு இருக்காங்களே தவிர, மத்தபடி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பா வந்து இருந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுநாள் வரைக்கும் வந்து நெனச்சிட்டு நம்ம மல்லி வந்து இருக்காங்க. சரி, ஓகே, ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நம்ம விஜய் இருந்துட்டு யார் வந்து இந்த பிரேம வந்து மறுபடியும் வந்து மாட்டுனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியலைங்க. ஏற்கனவே வந்து ரேணுகா அக்கா தான் வந்து இத வந்து உடைச்சுட்டாங்களே. இப்போ மறுபடியும் வந்து இந்த பிரேம் வந்து எப்படி வந்து உள்ள வந்தது நம்ம வீட்டுக்கு? அப்படின்ற மாரி வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க. "என்ன மல்லி, இத வந்து இத கூட வந்து சரி பண்ணி வைக்க தெரியாத முட்டாள்ன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தியா? நீ வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்றது வந்து உனக்கு வந்து தெரிய வரணும். உனக்கு வந்து தெரியப்படுத்தணும். அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து மறுபடியும் அந்த ஃப்ரேம வந்து போட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்றாரு. ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு விஜய். நீங்க வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லிய வந்து விட்டுட்டு வந்து போயிடுவீங்களோ, இல்ல வந்து மல்லிக்கு வந்து எந்த பதிலுமே வந்து சொல்லாம வந்து போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஏக்கம், அ தயக்கம் எல்லாமே வந்து இருந்தது. ஆனா, இப்போ வந்து அந்த ஏக்கம், தயக்கம் எதுவுமே வந்து கிடையாது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேம்லயே வந்து உங்களுடைய லவ் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இல்லன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து கரெக்ட்டா வந்து போகாது. கரெக்ட்டா வந்து ரன் ஆவாது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாரு, கதிரேசனுடைய வீட்ல இருந்து வந்து உடனே வந்து கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்து என்ன பண்ணாரு, இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைகள இந்த மல்லிய வந்து கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்தணும்.
மல்லிய வந்து நம்ம வந்து நான் வந்து மல்லிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பிக்கைய வந்து குடுக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம விஜய் வந்து தெளிவா வந்து இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, மறுபடியும் வந்து முதல்லேருந்து ரீஸ்டார்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து போட்டுட்டு, இது வந்து எப்படிங்க வந்து நம்ம வீட்ல வந்து மறுபடியும் வந்து வந்தது, அன்னைக்கு தான் வந்து உடைச்சுட்டாங்களே அப்படின்னலாம் வந்து மல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. மல்லி எனக்கு என்ன ஒண்ணு, உனக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் வந்து எனக்கும் சந்தோஷம். எனக்கு என்ன சந்தோஷமோ அதுதானே உனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷத்த என்னவோ அத வந்து நான் வந்து கண்டுபிடிச்சு செய்றது தான் வந்து முறையா இருக்குமே தவிர, மத்தபடி வந்து உன்ன வந்து நான் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து என்னைக்குமே வந்து செய்ய மாட்டேன். எனக்கு வந்து அந்த எண்ணமே வந்து கிடையாது. அப்படின்றதுல வந்து விஜய் வந்து தெளிவா வந்து ஒரு பதில வந்து சொல்லிட்டாரு. அப்போ மல்லி மேல வந்து எவ்வளோ பாசம் இருக்கு. எதுக்காக வந்து இந்த ரேணுகாவ வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து விஜயே வந்து நினைக்கிற லெவலுக்கு வந்து மாறிடுவாரோ! அப்படின்னும் வந்து தோணுது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சீ யூ. டாட்டா.